ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சி பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு கரன்சி. இது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் அண்டர்லையும் வராது. நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்காக இருக்க ஒரு கரன்சி தான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி. இதில் தான் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபா காசுக்கு சும்மா விடுறாங்களா அப்படின்னாலே விட மாட்டோம். இதே கிரிப்டோ கரன்சி வந்து சும்மா விடுறோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அது எங்கே கிடைக்குது அப்படின்றத தேடி போய் எடுப்போம். ஆனால் கிரிப்டோ கரன்சி வந்து மைன் பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில அப்ளிகேஷனும் நிறைய மொபைலில் இருக்குது. அதெல்லாம் வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கான உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்றத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். கிரிப்டோ கரன்சின்றது வந்து இதுவும் ஒரு கரன்சி மாதிரி தான். இந்தியன் ருபீஸு, யூஎஸ் டாலரு, இதே மாதிரி அதுவும் ஒரு கரன்சி. ஓகேவா? இந்த கரன்சியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த கரன்சி வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் அண்டர்லையும் வராது. இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கரன்சி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா வந்து தனியாக ஒரு கரன்சி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான். ஓகேவா? யூஎஸ்டி ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. இந்த யூஎஸ்டிடி ட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூவும் வந்து யூஎஸ்டியோட வேல்யூ வந்து சேமாக இருக்கும். யூஎஸ்டியும் யூஎஸ்டிடியும் வந்து சேம் கிடையாது. ஆனால் இதோட ரெண்டு வேல்யூமே வந்து ஒன்று தான். இந்த யூஎஸ்டிடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தேவையானது மெயின், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து யூஎஸ்டிடியாக தான் வந்து கொடுத்து ஒரு ஷேரை வந்து வாங்கணும். கிரிப்டோ கரன்சியில் வந்து நிறைய வந்து காயின்ஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ காயின் அப்படின்னா வந்து பிட்காயின்ஸ். இந்த பிட்காயின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் மூலியமாகவும் சரி, ஒரு சில டிவைஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அந்த டிவைஸ் வச்சு மைன் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து நிறைய அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வச்சு நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது ஒரு டவுட் தான், கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அந்த ஒரு சில அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு. நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு செலுத்தணும். ஓகேவா? அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பிடிசி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் அமௌண்ட் கொடுத்து வாங்கினாலும் சரி, ஓகேவா? அமௌண்ட் கொடுத்து மைனிங், அதாவது மைனிங்னா வந்து தோண்டி எடுக்கிறது. இப்போ வந்து ஒரு பூமிக்குள்ள ஒரு பொருள் கிடக்குது, அது தோன்றதுக்கு வந்து மைனிங் பண்ணுவாங்க. நிலக்கரி மைனிங்கு, கோல்டு மைனிங்கு, இதை மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு இந்த பிட்காயின்ஸ்லாம் மைன் பண்ணி எடுக்க முடியும், அதாவது தோண்டி எடுக்க முடியுமா? ஒரு அப்ளிகேஷன் மூலமா நம்ம வந்து ஒரு காயினை வந்து தோண்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தோண்டி எடுக்கிறது வந்து ரெண்டு வழியில நம்ம தோண்டி எடுக்க முடியுமா? ஒன்று வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து அதுக்கு பே பண்ணிட்டு நம்ம வந்து மெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விளம்பரம் பாருங்கள், சிம்பிள் டாஸ்க்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணி நீங்கள் மைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் டாஸ்க்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டவுன்லோட் பண்ணணும். இந்த சிம்பிள் டாஸ்க்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து குறிப்பிட்ட டைம் வந்து யூஸ் பண்ணி அதில் இருக்க கேம்ஸோ இல்லை வேற ஏதோ அப்ளிகேஷனோ இதில் போய்ட்டு நம்மளோட ஐடி நம்பர் இதெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. இப்படி நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்ன் பண்ண முடியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வே கொடுத்துருவாங்க. ஒரு பொருளை பற்றியோ, ஒரு கம்பெனியை பற்றியோ, ஒரு ப்ராடக்ட் பற்றியோ வந்து ஒரு சர்வே கொடுத்துட்றாங்க. அந்த சர்வேல நம்ம ஜென்யூனாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்வே வந்து நம்ம முடிக்க சொல்கிறாங்க. அப்படி அந்த சர்வே முடிக்கும் போது நம்ம வந்து ஒரு அமௌண்ட் அதுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பிட்காயின்ஸ் வந்து மைன் பண்ண முடியும், தோண்டி எடுக்க முடியும். ஆன்லைனில் நம்ம பிட்காயின்ஸை தோண்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இதனால எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி தோண்டி எடுக்கிறதுல வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லுவாங்களே, அப்படி இருக்குது. இப்படி நம்ம தோண்டி எடுக்கும்போது நம்ம ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு லக் இருந்து நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் 90% பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏமாறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து கூகுளே செக் பண்ணி பார்த்தேன். பிடிசி, பிட் மைனிங்லாம் வந்து லீகலா, இதெல்லாம் வந்து நம்ம உண்மையாகவே மைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போட்டிருக்க கூகுளில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின்ஸை மைனிங் பண்ண முடியும் அப்படின்னு அதில் வந்திருக்கு. இது வந்து லீகல்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு சில கண்ட்ரீஸில் தான். ஓகேவா? எல்லா கண்ட்ரிலையும் நீங்கள் வந்து அதை மைன் பண்ண முடியாது, மைனிங் பண்ணி எடுத்துட முடியாது. ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் வந்து அது லீகல் அப்படின்றத கூகுளில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால
நீங்க பிட்காயின்ஸ் வந்து மெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து முக்கியமா வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போறீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருக்க ரிவ்யூவும் அதுல எத்தனை பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ ஓகேவா அந்த 1 ஸ்டார்ல இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க அப்படி அந்த 1 ஸ்டார் கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து 100% நான் வந்து ஜெனியூன் தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அந்த 1 ஸ்டார்லயே வந்து அந்த 1 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் இது வந்து நம்ப முடியுமா முடியாதா இதனால நம்ம ப்ராஃபிட் அடைய முடியுமா முடியாதா அப்படின்றது எல்லாமே வந்து அந்த 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த 1 ஸ்டார் ரேட்டிங்ல கொடுத்துருக்கவங்கள்ட்ட தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும் தெரிஞ்சுக்கவும் முடியும் ஓகே அதனால நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 1 ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஒரு சில மெயினிங் ஆப்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10 ரூபா எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம 5 நாள் 6 நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த 5 நாள் 6 நாள் நம்ம ஒரு வேலைக்கு போனாலே வந்து அதை விட ஏகப்பட்ட காசை சம்பாதிச்சிட முடியும் அதனால பிட்காயின்ஸ் மைனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அதுக்கு என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருங்களோ அதை ஃபாலோ பண்ணி மைன் பண்ணீங்கன்னா தப்பு கிடையாது ஓகேவா அதுவே நீங்கள் ஃப்ரீயாக மைனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட டைம் ஏகப்பட்ட டைமை வேஸ்ட் பண்ணி தான் வந்து மைன் பண்ண இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் பிட்காயினை மைனிங் பண்ணுறதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுங்கள் அந்த மைனிங் பண்ணுற நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலே அதோட சம்பாதிச்சிட முடியும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம சேனலில் வந்து யூடியூப் ஃப்ரீ ப்ரொமோஷன் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படின்னா வந்து நான் சேனல் என்னோட வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட சேனலை பற்றியும் உங்களோட சேனல் நேம் பற்றியும் வந்து நான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் தேங்க்யூ